இதனால் மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், சார், உங்கள மாதிரி ஒரு ஒண்ணா நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார். பிசிசி ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எதை பத்தி கேட்டீங்கன்னா, ஐபிஎல் அடுத்த 3 வருஷத்துக்கு இதுதான் சட்டம், இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம வீடியோல பேச போறோம். வணக்கம் சகு, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே யோசிச்ச ஒரு விஷயம், ஏப்பா எத்தனை பேர்ப்பா ரீட்டைன் பண்ணலாம் சொல்லுங்கப்பா, 4, 3, 5, 8 அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஏன்னா பிரான்சைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து சொல்லுங்க பிசிசி, எங்களுக்கு 2-3 பிளேயர் எக்ஸ்ட்ரா ரீட்டைன் பண்ணா சும்மா கெத்தா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பிரான்சைஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி யோசிச்சு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க 6 மடமே 6 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்க ரீட்டைன் பண்ணலாம். அதுல 6ல பாத்தீங்கன்னா 5 கேப்டு பிளேயர்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் ஆடினா 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் ரீட்டைன் பண்ணலாம். அப்படி அன்கேப்டா போனீங்கன்னா, புதுசா எங்க இருந்து பிடிக்கிறீங்களா சின்ன பசங்க, ஏப்பா செம்ம டேலண்ட் வாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேயர்ஸ் 2 மேக்ஸிமம் அந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸை நீங்க ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 6 ரிட்டென்ஷன், அதுல நீங்க 5 + 1 அன்கேப்டு, இல்ல 4 + 2 அன்கேப்டு, என்ன காம்பினேஷனா நீங்க பண்ணிவாங்க ராஜா. ஆனா மொத்தம் 6 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண முடியும்னு முதல் ரூல்ஸ் சொல்லிருக்காங்க பிசிசிஐ. ஓகே, இந்த ரிட்டென்ஷன்ல ரைட் டு மேட்சும் இன்வால்வ்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் டு மேட்ச்ல ஒருவேளை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 6ல 1 கம்மியாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பிசிசி. இந்த ரைட் டு மேட்ச்ன்றது புதுசா பாக்குற வியூஸ்க்கு நம்ம சொல்லணும்னா, இப்ப என் டீம்ல இருந்து ஒரு பிளேயர் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், ரஜா உனக்கு பிரைஸ் எனக்கு தெரியல, கரெக்டான பிரைஸ் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியே விடுறேன், நீ செம்ம டிமாண்ட்ல இருக்கியா இல்லையா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரான்சைஸ் எல்லாம் அது ஒரு பிளான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இந்த பிளேயருக்கு நம்ம ஜாஸ்தி காசு கொடுத்துட்டோமா, இந்த அளவுக்கு வேல்யூவா, அவர் வெளில விட்டா எந்த அளவுக்கு அவருக்கு டிமாண்டுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சைசிஸ் யோசிப்பாங்க. ஸோ அந்த பிளேயர் நீங்க வெளியே போகும்போது திடீர்னு டீம் பி, இப்ப நான் டீம் ஏ, டீம் பி திடீர்னு ஒரு வந்துட்டான் அவனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் ஹையஸ்டா பிட் பண்ணிருக்காரு 10 ரூபாய், மற்றவங்க அப்படி இப்படி கொஸ்டின் 8, 7 நின்ட்டாங்க, இவரு 10 சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த டீம் ஏ யோசிப்பாங்க, எப்பா இந்த ஆள் இவ்வளவு டிமாண்ட் இருக்குதா, அப்படின்னா நம்மளே எடுத்துக்கலாமே திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபான்றத நான் மேட்ச் பண்றேன். அதுதான் ரைட் டு மேட்ச். முன்னாடி ஐபிஎல்ல அந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணும்போது அந்த பிளேயர் திருப்பி வாங்குறாச்ச அப்படின்னு உள்ள கூப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த பிரான்சைஸிக்கு. பட் இந்த முறை அந்த ரைட் டு மேட்ச்ல ஒரு சின்ன வித்தியாசம். டீம் பி 10 ரூபாய் சொல்லியிருக்காங்க, இப்ப நானும் 10 ரூபான்னு சொல்லும் போது அந்த டீம் பி ஏலத்தை ஏத்தினா நானும் ஏத்தணும், இது புதுசா பிசிசி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏத்துறாங்க இல்லையா, அந்த ரேட்டையும் நான் மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்றது. பட் ஓவராலா இந்த 6 ரிட்டென்ஷன்ல ரைட் டு மேட்சும் இன்க்ளூடட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சகோஸ். ஓகே, நம்பர் 3. இப்ப ஒரு பிரான்சைஸியும் பாத்தீங்கன்னா போன மெகா ஆக்ஷன் 2022 நடத்தப்பட்ட மெகா ஆக்ஷன்ல அவங்களோட மேக்சிமம் ஏலத்தொகை எவ்வளவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 90 கோடி, 90 crores. எப்பா வளவாசி தான் ஏறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஏலத்தொகையும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்காங்க பிசிசி, 30 கோடி ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. இந்த அடுத்த வரக்கூடிய மெகா ஆக்ஷன்ல பிரான்சைசியோட ஏலத்தொகை 90 கோடியிலேருந்து 120 கோடிக்கு ஒரு ஜம்பிளிங் பண்ணிருக்கு. இப்ப அந்த 120 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 120 கோடின்றது எதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றேன்னா, இப்ப முதல்ல போவோமே அந்த ரூல் என்னன்னா 6 பிளேயர்ஸ் நான் ரீட்டைன் பண்ணலாம். அந்த 6 பிளேயர்ஸ் ஒருவேளை ஒரு பிரான்சைசி ரீட்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த 6 பிளேயருக்கும் அவங்க செலுத்தக்கூடிய தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 79 கோடி. மீதி இருக்கிறது 41 கோடி மட்டும்தான். 41 கோடி மட்டும்தானா? 41 கோடி ஒரு காமன் மேனுக்கு, ஆனா பிரான்சைசில அந்த கொசு காசு தானே. ஸோ வெறும் 41 கோடியில உள்ள இறங்கினா அது ஒருவேளை பாதகமா முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் கண்டிப்பா பிரான்சைசிக்கு வரும். ஏன்னா இப்ப வரப்போறது மெகா ஆக்ஷன் அப்படின்றதுனால செம்ம டேலண்ட், தெரிக்கிற மாதிரி பிளேயர்ஸ், ஃபியூச்சர் ஸ்டார்ஸ், கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் அவைலபிளா இருப்பாங்க. அப்படின்ற போது ஒருவேளை அந்த 41 கோடி வச்சு நான் உள்ள போறேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு 2 கெத்தான பிளேயர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுலயே ஒரு 25 கோடி போச்சுன்னா மீதி இருக்கிறத வச்சு எப்பா கையை பிடிச்சி ஆரம்பிச்சிடும். ஐயோ கண்ணு, எப்பா 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 நல்ல பிளேயர் போறானப்பா, ஆனா துட்டு இல்லையா ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துருவாங்க சில பிரான்சைஸ்.
அதனால சில பிரான்ச்சைசி 4 வச்சுக்கோ இல்ல 5 வச்சுக்கோ, 6வது வானம் மொத்தமா 6ன்னு போவானா அப்படின்னு சொல்லிட்டு கூட பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எக்கச்சக்க பிளேயர்ஸ் என்கிட்ட இருக்காங்க ராஜா. இவனும் வெளியே விட்டா காலி, அவன் அள்ளிப்பான், இவன் அள்ளிப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடிய டீம்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, லபக்குன்னு 6 பிளேயர்ஸும் ரீட்டைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நடக்கும். பட் சில பிரான்ச்சைசி ஜாஸ்தி துட்டோக உள்ள ஏலத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஓகே, 4வது பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 11ல ஆடுற பிளேயர்ஸ்க்கும் பிளஸ் இம்பாக்ட் அந்த பிளேயருக்கும் 7.5 லட்சம் ரூபாய். நார்மலா பாத்தீங்கன்னா எப்ப அவனுக்கு லைஃப் சரியில்லையா, 7.5 அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த 7.5 சூப்பர் 7.5. என்ன டயலாக்டா. 7.5 லட்சம் ஒரு மேட்சுக்கு கொடுக்கப்படும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் வச்சுக்கோங்களேன், 7 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு மேட்சுக்கு. யாருக்குன்னா 11ல ஆடுற பிளேயர்ஸ் பிளஸ் த இம்பாக்ட். ஏன்னா இம்பாக்ட் உள்ள போய் ஆட போறாரு இல்லையா. எஸ், அதனால இது எப்படின்னா இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் வெறும் பேஸ் பிரைஸ்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இது சம்மர். ஏன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவர் 20 லட்சம் ரூபாய் அங்க பேஸ் பிரைஸ் உள்ள வந்துட்டாங்க டீமுக்குள்ள. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திருக்காங்க, டக்கு டக்கு டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டே போறான். அப்படியே ஒரு 10 மேட்ச் ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 மேட்ச்ல நான் சம்பாதிக்கக்கூடிய தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய். ஆனா நீங்க என்ன ஏலத்துக்கு எந்த தொகைக்கு எடுத்திருக்கீங்க, 20 லட்சத்துக்கு. ஆனா நான் விளையாடி பர்ஃபார்ம் பண்ணி அடுத்த மேட்ச் போயிட்டு 75 லட்சம் ரூபாய், அதாவது 20 லட்சம் ரூபாய் உள்ள நுழைஞ்சனா வெளியே வரும்போது 1 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வெளியே வராங்க. இதனால என்ன ஆகும்னா, முதல்ல 11ல எப்படியாவது ஆடணும்ன்ற ஒரு பயங்கர மோட்டிவேஷன் வரும். ஆடினா எப்பா உடும்பு இப்படி மாதிரி பிடிச்சிட்டு ஏன்பா நல்லா பண்ணுங்கப்பா, அடுத்த மேட்ச்னு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்க மேட்சஸ் ஆட முயற்சி பண்ணுவாங்க இந்த யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி அன்கேப்டு பிளேயர்ஸ். இந்த ரூல் இந்த அடுத்த 4 சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல திறமை இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்குலாம் ஒரு சம்பளம் 7.5 லட்சம். நார்மலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 7.5 வரலங்க, இந்த 7.5 சூப்பர். ஓகே, நம்பர் 5 என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் லைட்டா ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க பிசிசி. என்னன்னு கேட்டீங்கன்னா, மெகா ஆக்ஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அடுத்தது வர மினி ஆக்ஷன்ல உங்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. இதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சில ஃபாரின் பிளேயர்ஸ், எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க, சில ஃபாரின் பிளேயர்ஸ் ரொம்ப பயங்கர பேஷனேட்டா ஐபிஎல் தான் ஆடிட்டு இருக்காங்க. பயங்கர டெடிகேட்டடா அவங்க பிரான்ச்சைசிக்கு 200% எஃபர்ட்ஸ்லாம் போடுறாங்க. பட் சில ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட ஏஜென்ட்ஸ் எப்படி பிளான் பண்றாங்கன்னா, மெகா ஆக்ஷன் விட்டு நேரா மினி ஆக்ஷன் வந்தா செம்ம துட்டு பண்ணலாம். நீங்க கேட்கலாம், மெகா ஆக்ஷனோட மினி ஆக்ஷன் ஜாஸ்தி துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்ப மெகா ஆக்ஷன்ல வரும்போது எக்கச்சக்க ஆப்ஷன் ஒரு பிரான்ச்சைஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எப்பா டே இவன் அவன் இந்த திரும்பி பார்த்துட்டே அவன் மச்சான் இவன் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொட்டி கிடக்குது டேலண்ட். பட் மினி ஆக்ஷன்ல வரும்போது வரலுட்டு எண்ணக்கூடிய டேலண்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்லா டீமும் அள்ளிட்டாங்க. ஸோ மினி ஆக்ஷன்ல வரும்போது எந்த டீம்ல ஆர்வம் காமிப்பாங்கன்னா, யாரோ இன்ஜூரி ஆயிட்டாங்க, மெயின் பிளேயரை லூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ரொம்ப டெஸ்பரேட்டா எப்பா டே எவனா ஒரு நல்ல பிளேயர் இருக்கணும், அப்ப எப்படியா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய அந்த டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படியே பார்த்து திடீர்னு கண்ணுக்கு ஒரு செம்ம பிளேயர் தெரிஞ்சாங்கன்னா போட்டுன்னு நீயா நானான்னு சொல்லிட்டு விலை ஏற்றி விட்டுருவாங்க. அதுதான் மினி ஆக்ஷன்ல ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு தந்திரமா பயன்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நம்பர் 6 பாத்தீங்கன்னா திருப்பி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன ஆப் வச்சுக்கிறாங்க பிசிசி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஓகேப்பா ராஜா, இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் நான் சொல்லிட்டேன், மெகா ஆக்ஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லியாச்சு. ஓகேங்க, ஐ வில் கம் அண்ட் ரெஜிஸ்டர் இந்த மெகா ஆக்ஷன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, இப்ப உங்களை ஏலத்துக்கும் எடுத்துட்டாங்க அப்படின்ற போது திடீர்னு ஒரு வாரம் முன்னாடியோ இல்ல ஒரு நாள் முன்னாடியோ எனக்கு மைண்டு சரியில்லை, அது சரியில்லை, அல்வா கொடுத்து நீங்க போனீங்கன்னா 2 வருடம் பேன். கதை கந்தல். நீங்க ஐபிஎல் உள்ளே வர முடியாது 2 வருஷம். ஐபிஎல்லாம் நீங்க 2 வருஷம் உள்ள சீன்ல இல்லைன்னா அவளை மறந்துடுவாங்க. புஷ் உங்க மார்க்கெட்டே புஷ். இது பிசிசி இன்னொன்னு செக்மேட் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு அனுபவம் காரணமாக பிரான்ச்சைசி எல்லாம் எப்பா இது லாஸ்ட் மினிட்ல அவங்க பேக் அவுட் அடிக்கும் போது எங்க பிளானே மாறுது. எதையுமே பிளான் பண்ணி நாங்க பண்றோம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியில் 11th ஓவர்ல பாத்தீங்கன்னா, இல்லங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பிசிசி கேட்டதுக்கு உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஓகே இதை வைக்கிறோம் அப்படின்னு இன்னொரு ரூலும் வச்சிருக்காங்க. இது ஏன்னா ஜேசன் ராய், மார்க் வுட், கஸ் ஆட்கின்சன் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த
போற போக்குல எனக்கு என்னமோ கொஞ்சம் ஏதோ இருக்கு, நான் ஒரு ப்ராப்ளம், நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே பிரான்சைஸி ஒண்ணுமே புரியல. இவங்களை நம்பி ஒரு பிளானை போட்டோம், ஒரு ஸ்கெட்ச், நம்மளுக்கே ஸ்கெட்ச் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது அகைன் இப்ப ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்காங்க பிசிசி. யோசிச்சு பாருங்க. என்னன்னா, முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணலன்னா மெகா ஆக்ஷன்ல, மினி ஆக்ஷனுக்கு கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. செகண்ட், மெகா இப்ப என்ன ஆகுது, இந்த ரூல் சொன்னே நீங்க ஓடி வந்து இல்ல மெகா ஆக்ஷன் ரெஜிஸ்டர் பண்றோம்னு பண்ணிட்டீங்க. இப்ப பண்ணிட்டு ஏலத்துல வாண்டக்கூடிய 2 கோடி கம்மி தொகைக்கு நீங்க இருக்கப்பட்டாலும் நீங்க கமிட்மெண்ட் கொடுத்து ஐபிஎல் ஆடணும். சப்போஸ் நான் 1.5 கோடி தான் வந்தேன் அப்படின்றனால விரக்தியில் இல்லப்பா நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த 1.5 கோடியும் கட்டு முடிஞ்சு போச்சு கதை. சோலி முடிச்சு. சோ இப்ப ஒரே கல்ல 2 மாங்க பிசிசி அடிச்சிருக்காங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூல். இந்த முடிஞ்சுதா. இதுல ஆக்சுவலா பிரான்சைஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு இது ஆகும்போது ஒரு ஜெனுவன் ரீசன் தான் இருந்தா ஓகே. சரி, ஜெனுவனா ரீசன் இருக்கும்போது நம்ம அதை பத்தி எந்த தவறும் சொல்ல போறது இல்லை. யாருக்கோ திடீர்னு ஒரு காயம் ஏற்படும், யாருக்கு வேணா எப்போ வேணா ஒரு காயம் ஏற்படலாம் அப்படின்ற போது அதெல்லாம் வந்து டெஃபினட்டா பரிசீலிப்பாங்க. பிசிசியும் வந்து அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க, பிரான்சைஸியும் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. பட் இல்ல, பிரான்சைசி கன்வின்ஸ் ஆகாத ஒரு விஷயத்துல அவங்க பிளான் எஃபெக்ட் ஆகும்போது அவங்க எத்தனை காசு போட்டு பண்றாங்க அப்படின்ற போது அது அந்த இடத்துல டெஃபினட்டா பிரான்சைசிக்கு ஒரு பாதகமா இருக்கும். ஸோ இந்த 2 ரூலும் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க நம்ம பிசிசி. அடுத்தது நம்பர் 7. நம்பர் 7ன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மைண்டுக்கு வரக்கூடிய ஒரே பேர் the one and only மகேந்திர சிங்கம் தோனி. ஏன்னா தோனிக்கும் இந்த ரூலுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏன் சந்தோஷத்துக்காக ஒரு வாட்டி சொல்றேன். என்ன சொல்றீங்க சகோ? ப்ளீஸ் 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 சொல்லிட்டு கிளம்பு. பிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு ஆடி 5 வருஷம் முன்னாடி ஆடி இருந்தாலோ இல்ல அவரோட பிசிசி கான்ட்ராக்ட் 5 வருஷம் முன்னாடி தான் இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்கேப்டு கேட்டகரியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மகேந்திர சிங் தோனி இந்தியாவுக்கு ஆடி 5 வருஷம் மேல ஆச்சு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்கேப்டு கேட்டகரியில வந்துருவாரு. இது ரொம்ப புதுசுகண்ணா, புதுசு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, மறந்தே போச்சுடா. ஏன்னா ஒரு அன்கேப்டு கேட்டகரியில இவ்வளவு பெரிய லெஜெண்ட் முதல் முறையா ஐபிஎல் வருது நம்ம பார்க்கிறோம். ஸோ சிஎஸ்கே இப்போ ஆட்டோமேட்டிக்கா மகேந்திர சிங் தோனியா அன்கேப்டு கேட்டகரியில அப்படியே அள்ளிப்பாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. 4 கோடிங்க, 4 கோடிக்கு மகேந்திர சிங் தோனி, அதுவும் ஒரு ஐபிஎல் ஏலத்துல நீங்க எடுக்க முடியும். ஏலத்துக்கே போக மாட்டாரு. அது ஒரு விஷயம். பிரான்சைஸை ரீட்டர்ன் பண்ண முடியும்னா எப்பா என்ன இது ஒரு மாயாஜாலமா இல்ல இருக்கு. அதாவது குறைவான விலையில் நிறைவான ஒரு லெஜெண்ட் நம்ம சொல்லி ஆகணும். இங்க சிஎஸ்கே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிட்டாங்க. ஒரு 10 கோடி மேல போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா வேற எந்த டீமுக்குமே அன்கேப்டு கேட்டகரியில தோனி மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் லீடர் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. இது ஐபிஎல் இல்ல, எந்த கிரிக்கெட் எந்த வேர்ல்டுல போனாலுமே நீங்க அன்கேப்டு கேட்டகரியில தோனி மாதிரி ஒரு பிளேயர் கிடையவே கிடையாது. அப்படின்றதுனால சிஎஸ்கே ஆல்ரெடி அங்க ஒரு 10 கோடி மேல போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த நம்பர் 7 ரூல் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் தோனி ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ சிங்கம் இறங்கிடுச்சு அன்கேப்டு கேட்டகரியில. Start the whistles. ஓகே, இந்த இம்பாக்ட் பிளேயர் அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த 3 வருஷத்துக்கும். அது வந்து சில பிரான்சைஸ்லாம் ஒரு இது இருந்தது, கருத்துக்கள் இருந்தது. நீங்க எதுக்கு இம்பாக்ட் வானாமே, நார்மலாகவே பழைய கிரிக்கெட் போய் நம்ம 11 பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இந்த கட்டத்தில் இறங்குறீங்க அந்த கட்டத்தில் இறங்குறீங்க, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்லாம். பட் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர்லாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதனால ஆல்ரவுண்டர்ஸுக்கான ஒரு தேடல், ஒரு டேலண்ட் தடைப்படுது. ஏன்னா இம்பாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, நான் பேட்டிங் ஆகும்போது ஒரு பிளேயரை உள்ள யூஸ் பண்றேன்னா அவர் பியூர் பேட்ஸ்மேனா இருக்காரு. அதே மாதிரி போலிங்கு நான் போனேன்னா அவர் பியூர் போலரா இருக்காரு. அப்படின்றதுனால ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு தட்டுப்பாடு ஆயிடும். அதனால இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு பாதகமா இருக்கும்னு நிறைய சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ரோஹித் சர்மா. இது ஒரு பிரான்சைசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் பார்க்கலாமா, அலசி பார்ப்போம். இப்ப நான் ஒரு 100 கோடி ரூபாய் போட்டு ஒரு டீம் நடத்துறேன் அப்படின்னா, இந்த டீமுக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வந்தா எந்த சிச்சுவேஷன்ல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, அப்ப என் டீம் ஜெயிக்குமா, எவ்வளவு ரேஸ்ல நான் முந்தி போறேன்றதான் நான் யோசிப்பேனே தவிர இது நாட்டுக்கு பலன் தருமா. இப்ப நான் ஒரு பிசினஸே நடத்துறேன் வச்சுக்கோங்களேன், இந்த பிசினஸ் எப்படி க்ரோ ஆகணும், எங்க கம்பெனி ரேஸ்ல ஜெயிக்குமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேனே தவிர இதனால நாட்டுக்கு மிகப்பெரிய பலனான யோசிக்கலன்னா அது தவறான சிந்தனை கிடையாது. ஏன்னா நான் எக்கச்சக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ற போது என்னோட ஒரே குறிக்கோள் என்ன இருக்குன்னா நான் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன விஷயம்லாம் சாதகமா இருக்கு, அதாவது என் டீமுக்கு என்னெல்லாம் சாதகமா இருக்குன்னு தான் நான் யோசிப்பேனே தவிர இது நாட்டுக்கு சாதகமான ஒரு விஷயமா நான் யோசிக்கணும் அவசியமும் கிடையாது.
ஸோ பிரான்சைஸோட சிந்தனை எப்படியா இருக்குன்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கிரிக்கெட்டு, நாங்க இந்த பிளேயர் இந்த காம்பினேஷன் இல்லாம எங்க பைசா, நாங்க வந்து பைசா உங்களுக்கு தரோம். பிசிசி அதன் மூலமாக நீங்க மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிகப்பெரிய ஒரு வசதிகள், நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு இன்னும் வாய்ப்பு அப்படின்லாம் உருவாக்கி தரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா பிரான்சைஸ் மூலமா கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எக்கச்சக்க காசு போட்டு ஒரு டீம் நடத்துறேன் அப்படின்ற போது என்னோட வேலைன்னா என் டீமுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன், நான் ஜெயிப்பனா தோப்பனான்றது தான் நான் பார்ப்பனே தவிர, அதை தாண்டி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்குமா நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னு யோசிக்கலன்னா அது தவறான சிந்தனை கிடையாது. அதையும் சேர்த்து நீங்க யோசிச்சீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர் பிரான்சைஸ் நம்ம சொல்லி ஆகணும். அப்படி யோசிக்கலன்னா தவறு கிடையாது. எனவே இதுதான் பிசிசி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி மீண்டும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் சரவடி மாதிரி இருக்க போகுது இந்த வாட்டி. நீங்க பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் அப்படின்ற போது போட்டி போட்டு எந்த டீம்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வேற ஒரு வீடியோ நம்ம பேசி பார்க்கலாம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா மேலோட்டமா இருக்கக்கூடிய சில பேர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டைன் பண்ணி, ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்பர் 7 சிஎஸ்கே தூக்கிடுவாங்க, ஆர்சிபி சொல்லவே வேணாம், விராட் கோலி சினானிமஸ். அது மாதிரி மும்பை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா, ஒரு ஹர்திக் பாண்டியா, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டபக்குன்னு தூக்கிடுவாங்க. ரோஹித் சர்மா ஐ திங்க் விட மாட்டாங்க நிறைய மும்பை இந்தியன்ஸ். பட் ஓகே, இருந்தாலுமே சில அந்த 6ல கடைசி அந்த 4, 5, 6 அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெயர்களாக இருக்கு. எனிவே நன்றி சகோ, பொறுமையா நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டிக் முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதை மிஸ் அவுட் பண்ண மறந்து போயிடலாம், அதையும் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.